நாம் ஒரு காரியம் செய்கிற போது நிறைய பேர் குறை சொல்வார்கள், மனம் நோகும்படியாக பேசுவார்கள், வருந்தும்படியாக பேசுவார்கள். இப்போ நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன். அவங்க எதுக்காக நம்மளை அப்படி பேசுறாங்க? நாம் அதை கேட்டால் மனசு கொஞ்சம் வருத்தப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பேசுகிறார்கள். நம்ம மனசில் ஒரு வருத்தம் உண்டாகணும் அப்படின்ற எண்ணத்தில் பேசுகிறார்கள். ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்படி வருத்தப்பட வேண்டும் என்றே நம்மை வருத்தப்பட வைப்பதற்காக யாராவது பேசுகிற போது நாம் வருத்தப்பட்டு விட்டால் அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். நீங்கள் பிறரை ஜெயிக்க விடாதீர்கள். உங்களை வருத்தப்படுவதற்காக யாராவது சொல்லும் போது நீங்கள் வருத்தப்படாமல் சிரித்து விட்டால் அவர்கள் தோற்று போகிறார்கள். நம்மை தோற்கடிக்க வந்தவர்களை தோற்கடிப்பதுதான் நியாயமே ஒழிய வருத்தப்படுவது என்பது சரியல்ல. இந்த ஒரு சின்ன சைக்காலஜி நம்ம தெரிந்து கொண்டா பல காரியத்தை சாதிக்கலாம் வாழ்க்கையில. பிறர் நம்மை வருத்தப்பட வைப்பதற்காகவே ஒரு வார்த்தை சொல்லுகிற போது அதற்கு நாம் வருந்தி விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுகிறார்கள். அவங்க நோக்கம் ஜெயிச்சு போகுது. இப்ப அழவிடணும்னே ஒரு வார்த்தை சொல்வார்கள், நாம் அழாம சிரிச்சுட்டா பல பேர் அழறதுக்கே ரெடியா இருக்கிறான். எப்படி எங்க அழலாம் ஒரு ஆசையாவே காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா அழவிட வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிற போது அழாமலேயே சிரிப்பது என்று வைத்தால் அவர்கள் தோற்று போய் விடுகிறார்கள். எனவே வாழ்க்கையில் நம்மை தோற்கடிக்க நினைப்பவர்களை நாம் தோற்கடிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் விருப்பப்படி தோற்று போய் விடக்கூடாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்முடைய அத்தனை வெற்றி தோல்விக்கும் மனம் அல்லது எண்ணம் காரணம்னு சொன்னேன். மனதில் இருந்து தோன்றுகிற எண்ணங்கள் தான் நம்முடைய வெற்றிக்கும் புகழுக்கும் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று சொன்னேன். இந்த மனத்தை செம்மைப்படுத்துவது அல்லது எண்ணங்களை மாற்றி அமைப்பது, இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையவே மொத்தமாக மாற்றி அமைக்கலாம். இப்படி சொல்றேனே, இவர் ஏழைன்னு சொல்றோம், இவர் பணக்காரர் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் பொய். பெரிய பணக்காரர் புத்தியில ஏழையா இருப்பார். ஒரு ஏழை எண்ணத்தில் பெரிய பணக்காரராக இருப்பார். பணம்ங்கிறது பேங்க் பேலன்ஸை பொறுத்ததல்ல, நீங்க அனுபவிக்கிற சுகத்தை பொறுத்தது. முதல் விஷயம், பேங்க் பேலன்ஸ் 1 கோடி இருக்கலாம், ஒன்றும் சாப்பிடாம பேசாமல் உட்காந்துருந்தா அவரை பணக்காரன்னு சொல்ல முடியுமா? பேங்க்ல ஒன்றும் பணம் இல்லாமல் இருக்கலாம், எல்லா ஹோட்டலையும் சௌக்கியமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். ஒரு அடுத்த செலவுலேயே சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். அவனை விட கோடீஸ்வரன் உலகத்தில் இருக்கிறான்னா? கையில் இருக்கிற பணத்தை பொறுத்ததே அல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பாஞ்சாலி சபதத்தில் துரியோதனை அறிமுகப்படுத்துற போது மகாகவி பாரதி ஒரு வார்த்தை சொன்னார். தருமனுடைய செல்வத்தை எல்லாம் பட்டியல் போட்டுக்கிட்டே வந்து கடைசியா துரியோதனா தருமன் இவ்வளவு செல்வமா இருக்கிறானே அப்படின்னு என்று இவ்வாறு பல பல எண்ணி ஏழையாகி இறங்குதல் உற்றார் என்று இவ்வாறு பல பல எண்ணி ஏழையாகி இறங்குதல் உற்றார். துரியோதனை ஏழையா? அவனுக்கு அரண்மனை என்ன, சாப்பாடு என்ன, வசதி என்ன, வாழ்க்கை என்ன? அந்த துரியோதனை சொல்லுகிறார் என்று இவ்வாறு பல பல எண்ணி ஏழையாகி இறங்குதல் உற்றான். அவன் எப்படி ஏழையானா? கையில் இருக்கிற பணத்தை பொறுத்து ஏழ்மை அல்ல. எங்கிட்ட என்ன இல்லைன்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் அவன் ஏழை தான். ஒரு ஹோட்டலுக்கு போறோம், 40 ஐட்டம் அந்த ஹோட்டல்ல இருக்கு. 40 சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா உயிரோட வெளியே வர முடியுமா? 3 ஐட்டம் சாப்பிட்டாலே பல பேர் ஹோட்டலை விட்டு உயிரோட வெளியில வர்றதில்லை. ஒரே ஐட்டம் சாப்பிட்டுட்டு படாத பாடுபட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஒரே ஐட்டம் உப்புமா சாப்பிட்டுட்டு நேற்றுக்கு எங்க ஐயா பட்டார் ஒரு பாடு. அடே அப்பா, கனவுல எல்லாம் வந்துதான். ஹோட்டலுக்கு போறோம், 40 ஐட்டம் 50 ஐட்டம் லிஸ்ட் இருக்கு. நீங்க எவ்வளவு சாப்பிட முடியும்? மிஞ்சி போனா 3 ஐட்டம் சாப்பிடலாம். 47 ஐட்டம் சாப்பிடாம வரீங்க. சாப்பிட்டதுக்கு சந்தோஷமா வெளியில வந்தா சந்தோஷமா, 47 ஐட்டம் நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இன்றைக்கு உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு மனநோய் இருக்கிறது. எவையெல்லாம் தன்னிடத்தில் இல்லை இல்லை என்று எண்ணி தரித்திரர்களாகவே இருக்கிறார்களே ஒழிய எவை இருக்கிறதோ அவற்றை எண்ணி செல்வர்களாக வாழுகிற கலையை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். இல்லாததை பட்டியல் போட்டு தரித்திர வாழ்வு வாழக்கூடாது. ஒரு வார்த்தை சொல்றேன், தரித்திரம் வேறு, தரித்திர புத்தி வேறு. தரித்திரம் வேறு, தரித்திர புத்தி வேறு. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போடுவார். அவர் வெத்தலை செல்லம்னு வெள்ளி, ஒரு மனைவியை விட அதான் செல்லம் அவருக்கு. வெத்தலை செல்லம்னு பேர், வெள்ளியில் இருக்கும். அதை அப்படி திறப்பாரு, ஒரு 25-30 வெத்தலை உள்ள இருக்கும். அப்படியே ஒவ்வொரு வெத்தலையா எடுத்துக்கிட்டே வருவார். ஐயோ அழுகி போச்சு, இன்னொன்று எடுப்பார். ஓ பழுப்பா இருக்குது, சீ கருப்பாய் போச்சு. இப்படின்னு அந்த வெத்தலையில் உருப்படாமல் போன வெத்தலையா ஒரு 7 வெத்தலையை எடுத்துட்டு பாக்கியெல்லாம் நல்லா இருக்கு,
ராத்திரி போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டு அழுகுனது பழுப்பா இருக்கிறது பிரவுனா இருக்கிறது இப்படி மல்டி கலர்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காம்ப கிள்ளி அங்க கிள்ளி என்னென்ன உண்டா எல்லாம் பண்ணி இருக்கிற அழுகல் வெத்தலை எல்லாம் திம்பார். 20 வெத்தலை உள்ள மடிச்சு வச்சுட்டார் டப்பாக்குள்ள அப்படியே இருக்கட்டும்னு. கரெக்டா ராத்திரி சாப்பிட்டு ஊஞ்சல்ல உட்காந்து மறுபடியும் திறப்பார். இவருக்கு ஏத்தாப்புல 7 வெத்தலை அழுகி ரெடியா இருக்கும். அவர் வேலைக்காரர் வாங்கி வெத்தலையை மறுபடியும் டப்பாக்குள்ள வைப்பார். காலம்பரை திறந்து பார்த்தா இன்னொரு 10 வெத்தலை அழுகலாகி ரெடியா இருக்கும். அவர் வாழ்நாள் முழுக்க நல்ல வெத்தலையே போட்டதில்லை. சாகர வரைக்கும் அழுகல் வெத்தலையே போட்டு செத்தாரே ஒழிய ஒரு நாள் நல்ல வெத்தலை போட்டதில்லை. அட 7 வெத்தலை அழுகலா இருக்கா, சனியனை தூக்கி எரின்னு எரிஞ்சு விட்டு நல்ல வெத்தலையை அப்பயே போட்டிருந்தாருன்னா எப்பவுமே வாழ்நாள் முழுக்க இருக்கும். இது அழுகி போகுது வீணா போகுது, அழுகி போகுது வீணா போகுதுன்னு அதையே தின்னு வாழ்நாள் முழுக்க அழுகல் வெத்தலையே தின்னானே ஒழிய அவன் நல்ல வெத்தலை சாப்பிடல. இப்ப சொல்லுங்க, அவருக்கு தரித்திரம் இல்லை, ஆனா தரித்திர புத்தி இருக்கு. தரித்திரம் வேறு, தரித்திர புத்தி வேறு. தரித்திரம் இருந்தா ஜெயிச்சுட்டு மேல வரலாம், தரித்திர புத்தி இருந்தா ஜெயிச்சுட்டு மேல வர முடியாது. அது ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, அவர் செத்து போனார். சாகாமியா இருப்பார், இவ்வளவு அழுகல் வெத்தலை சாப்பிட்டு அவ்வளவு வருஷம் உயிரோடு இருந்ததே பெருசு இல்லையா. அவர் இறந்து போனார். அப்படி அவர் இறந்து போன போது சில சமூகத்தில் வாயில வெத்தலையை வச்சு பணத்தை அனுப்புவாங்க. அவசரமா அந்த புரோகிதர் என்ன பண்ணார், நல்ல வெத்தலையா 4 வெத்தலையை மடிச்சு வாயில வச்சார். பையன் வந்தான், வைக்காதீங்க, எங்க அப்பா அழுகல் வெத்தலை தான் போடுவாரே ஒழிய நல்ல வெத்தலை போட மாட்டாருன்னு பொணத்து வாயிலையும் அழுகல் வெத்தலையை வச்சுதான் அனுப்பிச்சானே ஒழிய நல்ல வெத்தலை வைக்கவே இல்லை. அவன் விதி பார்த்தீங்களா? அவனுக்கு என்ன குறைச்சல் வாழ்க்கையில? செல்வம் இல்லையா? எல்லாம் இருக்கு. பின்ன என்னன்னா, தரித்திரம் வேறு, தரித்திர புத்தி வேறு. தரித்திரம் ஜெயிக்கப்படலாம், தரித்திர புத்தியை ஜெயிக்க முடியாது. அப்ப என்ன, எண்ணங்களை மாற்றுங்கள். எண்ணங்களை மாற்றிக்கொண்டே வர வர உங்கள் அபிப்பிராயங்களையும் எண்ணங்களையும் மாற்றிக்கொண்டே வர வர வாழ்க்கையில் உயர்ந்த இடங்களை நோக்கி நம்மாலே பிரயாணம் செய்ய முடியும். அதுக்கு என்னன்னா, நம்முடைய மனத்தை நம்முடைய நிர்வாகத்தில் வைத்திருக்க வேண்டும். இது சாதாரணமான வார்த்தை இல்லை. நம்முடைய மனத்தை நம்முடைய நிர்வாகத்தில் வைத்திருக்க வேண்டும். இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஏன் இம்பாசிபிள்? நாம் அதுக்கு பிராக்டிஸ் பண்றதில்லை. நான் என்னுடைய விகடன் கட்டுரையில் எழுதியிருந்தேன், மனம் மிக நல்ல வேலைக்காரன், மோசமான எஜமானன். மனம் நல்ல வேலைக்காரன், மோசமான எஜமானன். நம்ம மனசை அது இஷ்டத்துக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய நிர்வாகத்துக்கு வைக்காம இருந்தோம்னு சொன்னா அது இஷ்டத்துக்கு நம்ம இழுத்துட்டு போய் கெடுத்துரும். அதை நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வரணும். ஒரு சாமியார் தவம் பண்ணணும்னு நினைச்சார். பல சாமியார் தவறு பண்ணும் தான் நினைக்கிறானே ஒழிய தவம் பண்ணும்னே நினைக்கிறது இல்லை. தவம் பண்ணணும்னு நினைச்சார். ஒரு எல்லா சாமியாரும் கண்ணை திறந்துக்கிட்டே தவம் பண்ணுறாங்க, நாம் அப்படி பண்ணக்கூடாது. கண்ணை மூடிக்கிட்டு தவம் பண்ணுறாங்க, நாம் அப்படி பண்ணக்கூடாது, கண்ணை திறந்துக்கிட்டு தவம் பண்ணணும் அப்படின்னு போய் கங்கை கரையில் ஓரமாக உட்கார்ந்தார். ஒரு இளம் சாமியார், இளம் துறை, கண்ணை திறந்துக்கிட்டு ஒரு காலையில் ஒரு 10-10:45 மணி இருக்கும் உட்காந்துருந்தார். 2 கண்ணு திறந்துருந்து. நீங்கள் யோசிக்கிறீங்க, அது எப்படி கண்ணை திறந்துக்கிட்டு தவம் பண்ண முடியுமா அப்படின்னு. நாங்கள் லா காலேஜில் படிக்கிற போதுன்னு சொல்லக்கூடாது, லா காலேஜுக்கு போயிட்டு வந்த போது, லா காலேஜில் யார் படித்தா? அல்ல, எங்கள் சீனியர் ஜான் வேற இங்கே இருக்கிறார், அதுக்கு தெரியாதுதா. லா காலேஜுக்கு போயிட்டு வந்த போது கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குவோம் கிளாஸில். ஏன் அப்படின்னா, நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டு தூங்கினா வாத்தியாரும் தூங்கிடுவார். அவர் வாங்குற சம்பளத்துக்கு தூங்க விடலாமா? தூங்க விடக்கூடாது. அதனால கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குறது சிலபஸ்லேயே இருக்கு. கண்ணை திறந்துக்கிட்டு தூங்குறது, அது மாதிரி அவர் கண்ணை திறந்துக்கிட்டு தவம் பண்ணார். காலைல ஒரு 10:45 மணி. ஒரு 16 வயசு மின்னல், உயிருள்ள மின்னல், அதன் தலையில் இரட்டை பின்னல். இதற்காகவே பல பேர் உட்காருகிற இடம் ஜன்னல். முடிச்சிருவோம். வாழ்நாள் முழுவதும் வருவது இன்னல், அதோட போதும். அதுக்கு மேலே பற்றி ஒரு பெருசாக பேசணும். ஒரு 16 வயது உயிருள்ள மின்னல் இப்படி போச்சு. இந்த 2 கண்ணு என்ன பண்ணுச்சு, நான் போறேன் டியூட்டின்னு அப்படியே பின்னாடியே போச்சு. சாமியார் தவம் அவுட்டு. வந்து ஓஷார், ஐயோ தவம் பண்ண போனோம் கண்ணுக்கு எடுத்துருச்சேன்னு ஒரு ரிப்பன் வாங்கி கட்டினார். ரிப்பன் கட்டலாமா? அதுவும் ஒரு கருப்பு ரிப்பன் வாங்கி அந்த ரிப்பனை கட்டிக்கிட்டு உட்காந்துருந்தார். கண்ணு பார்க்கல. மறுநாள் போய் தவத்தில் உட்கார்ந்தார், கண்ணு தான் பார்க்கல. சல்லங். இரு காது சும்மா இருக்காது.
அப்படியே இன்னைக்கு காது சொல்லிச்சு நம்ம டியூட்டி, நேற்றுக்கு கண்ணு பொறுப்பெடுத்தது, இன்னைக்கு நம்ம டியூட்டி, நான் கொண்டு போய் வீடு வரைக்கும் விட்டு வரேன், காது கொண்டு போய் விட்டது, தவம் அவுட்டு. சே, முதல் நாள் தவத்தை கண் கெடுத்தது, இரண்டாம் நாள் தவத்தை காது கெடுத்தது. ஒரு டர்க்கி டவல் வாங்கி கட்டுவோன்னு வாங்கி அப்படியே மொத்தமாக கட்டிட்டு மறுநாள் போய் தவத்தில் உட்கார்ந்தாரு. மல்லிகைப்பூ மூக்க அவுட்டு தவம். சாமியார் யோசிச்சார், சி பொறி பலன்களை அடக்காத தவம் என்ன தவம், கண் கெடுக்கிறது, காது கெடுக்கிறது, நாசி கெடுக்கிறது அப்படின்னு. எங்கள் ஊரில் தலகாணி வர காதி கிராஃப்டில் வாங்கினா ரொம்ப சீப்பு. ஏன்னா காதி கிராஃப்டில் கதருக்கெல்லாம் 20% தள்ளுபடி, காந்திக்கு 100% தள்ளுபடி, கதருக்கு 20% தள்ளுபடி. நேராக ஒரு தலகாணி உர வாங்கி கழுத்து வரைக்கும் போட்டு இறுக்கிட்டு மறுநாள் போய் தவத்தில் உட்கார்ந்தார். 10:45, 10:50, 11, கண்ணு பார்க்கல, காது கேட்கல, நாசி நுகரலை, மெய்யின் மங்களை எல்லாம் பொறிப்புலன்களையும் அடக்கிட்டாரு. 10:50, 10:55, 11 ஆச்சு. அம்மா இதானே வர்ற நேரம், ஏன் இன்னும் வரல? எது? மனசு.